மாசத்துல முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை நினைக்கும் போது மைண்டே கொஞ்சம் அஜால் குஜாலாவே இருக்குது. ஒரு 7 மணிக்கு இந்த ஃப்ரெஷ்ஷா போயிட்டு கடந்த 3 வாரமா ஓடிட்டு தானே இருக்கோம். இன்னைக்காச்சும் குட்டியா ஒரு நடை போட்டு வரணும்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புனேன். ஒரு 5 மைல் கொஞ்சம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அதை வீடியோ எடுக்கலாம்னு எடுக்கிற கேப்ல அது பறந்துச்சு. அது பறந்தது ஆப்போசிட்ல வந்த வண்டியில ஒரே சுருவா சொல்லிட்டு இருக்கும். அப்புறம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஸ்பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன். ஸ்பாட்டுக்கு போய் பாக்குறேன் அங்க ஒரு பெரிய சர்ப்ரைஸ். போன வாரம் கழுவு உட்கார்ந்த இடத்துல இந்த வாரம் ஒரு மயில் உட்கார்ந்துருக்கு. அப்புறம் அங்கேயே ஒரு நீண்ட நேரம் ஆழ்ந்த அமைதிக்கு அப்புறம் டீ கடையில சூரிய ஒளி நேரா மூஞ்சில படுற மாதிரி ஒரு இடமா பார்த்து உட்காந்து நறுக்குன்னு ஒரு காஃபி குடிச்சிட்டு ரூமுக்கு வந்துட்டு என்னோட புது கைப்பி எடுத்துட்டு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன சமைக்கலாம்னு இருக்குன்னா என்னுடைய ஸ்பெஷல் ஐகானிக் அஜல் குஜல் சிக்கன் பிரியாணி பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்காக போயிட்டு சிக்கன், அரிசி, அதுக்கு தேவையான பருப்பு, காய்கறி, மளிகை ஜாமான் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதோட நம்ம இன்னும் காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிக்காத காரணத்தினால இட்லி வாங்கலாம்னு போனேன். இட்லி இல்லாத காரணத்தினால 2 கல் தோசை ரூமுக்கு வந்து சாப்பிடலாம்னு பிடிக்கிறேன். 2 தோசை ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே பிணைஞ்சு ஒட்டி நிக்குது. கஷ்டப்பட்டு 2 பிரிச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சமையல் கட்டு பக்கம் ஒதுங்கி பிரியாணி சைடிஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நறுக்குன்னு ஒரு குழியில போட்டு வந்து சாப்பிட உட்காந்தேன். இன்னைக்கு சும்மா சொல்லக்கூடாது, பிரியாணி நல்லா வந்துருந்துச்சு. ஒரு கட்டு கட்டிட்டு வழக்கம் போல போதை தலைக்கேறி ஒரு 3 மணி நேரம் நல்ல தூக்கம். ஒரு 4 மணி போல எந்திரிச்சு 2வது ரவுண்ட முடிச்சுட்டு ஜொமேட்டோ கிளம்பி போயிட்டேன். ஜொமேட்டோல ஆரம்பத்துல ஆர்டர் போட்டு அமர்க்கலாம் பண்ணிட்டாங்க. நானும் அந்த ஆர்டர் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஹெல்மெட் போடாம ஒரு ஆக்சிடென்ட் சரியான அடி முன்னாடி வந்தவருக்கு. இதுக்கு தான் நான் படிச்சு சொல்றேன் நண்பர்களே, யாராச்சும் வண்டியில போனீங்கன்னா ஹெல்மெட் போட்டு போங்கன்னு. கடந்த 4-5 வாரம் நம்ம ஜொமேட்டோ ஓட்டினதுலயே இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப மோசமா போச்சு. வர்ற ஆர்டர்ல ஏதோ ஒரு 7:30 வருது, இல்லைன்னா டிலே ஆகிக்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல ஆர்டர்கள் கேன்சல் ஆச்சு. நானும் மனசை கல்லாக்கி எப்படியாச்சும் 11 மணி வரைக்கும் ஓட்டுவே சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ஓட்டிட்டு இருந்தேன். கடைசியா ஒரு 2 ஆர்டர் வந்துச்சு. அதை கொண்டு போய் கொடுக்க போன இடத்துல முதல் ஆர்டர்ல ஒருத்தர் கோயம்புத்தூர் லொகேஷன் போட்டு அவர் ஏதோ வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காராம். சரிங்க கேன்சல் பண்றக்காச்சும் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுங்கன்னு சொன்னா போன் பண்ண எடுக்கவே மாட்டாரு. இதுக்கும் மேல நான் இன்னைக்கு வேலை செய்யற அளவுக்கு அவ்வளவு பொறுமைசாலியில இல்ல. அந்த 2வது ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு இன்னைக்கு 80+ கிலோமீட்டர் ஓட்டி இருந்தேன். ஆனா அதுக்கான இன்கம் சுத்தமா வரல. இன்னைக்கு வேலை செஞ்சதுல நமக்கு இந்த புரோட்டா தான் மிச்சம். சாப்பிட்டு படுத்துட்டு நண்பர்களே, நன்றி வணக்கம், இணைப்பில் இருங்கள்.